ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு படம். கதை என்ன சொல்ல வராங்க? போய் பாருங்க. என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்க நம்மளுக்கு? அது போய் படம் பாருங்க, படம் பார்த்தா தெரிஞ்சிடும்ல என்னன்ட்டு. யுனைட்டி, அதான் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். மதம் மதம் வேதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான்றதை சொல்ல வந்திருக்காங்க. ஏன்னா அது ஹிஸ்ட்ரியில் நடந்தது. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சு, ஆமாம், கன்வே பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து ஃபைட்டு பவுன் எப்படி பண்ணிருக்காரு, அவரே கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. அதான் தெலுங்கு மூவிஸ்ல அந்த ஃபன்லாம் இருக்கும் இல்லையா, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு பார்க்க. கிராபிக்ஸ் வந்து சரியா சிங்க் ஆகலன்றாங்க. அப்படி கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சிஜி கொஞ்சம் இதுதான். பட் ஒரு மூவியாக பார்க்கும்போது அதை நம்ம படமாக பார்த்துட்டு போயிடணும். ஒரு 3.5 மணி நேரம் படத்தை நம்ம அதை இது பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து நெகட்டிவாக நம்ம பேசக்கூடாது எப்பவுமே. படம் வந்து படமாக ஜாலியாக போய் உட்காந்து பார்த்துட்டு வரணும். காலகட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியல் போனதுக்கப்புறம் ஒரு மாதம் சார்ந்த ஒரு படம் பண்ண சொல்ல வந்து விமர்சனம் எப்படி இருக்கும், அது எப்படி பார்க்குறீங்க? அவர் என்னதான் இருந்தாலும் ஹீரோ இல்லையா, பண்ணி தானே ஆகணும். என்னதான் அவங்க பாலிடிக்ஸ் போனாலும் ஹீரோ இஸ் அ ஹீரோ. அதுதான். ஹரேர வீரமுள்ளு ரொம்ப நல்லா இருக்குது படம். ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் நல்லா போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து பார்க்குற அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். பட் என்னென்னா தமிழில் வந்து நீங்கள் படத்தை வந்து டப்பிங்கில் எந்த குறையும் இல்லை, நல்லாவே கனெக்ட் பண்ணலாம். சாங்ஸில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இடிக்குது. பட் அதை ஸ்கிப் பண்ணோம்னா நமக்கு படம் வறுத்து வச்சு தான். ஃபைட்டு, ஆக்ஷன் சீக்வன்ஸ், ரீரெக்கார்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. சிஜி கொஞ்சம் தவறாக இருந்தாலும் அது டைம் டியூரேஷனால் நடந்த தவறு தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படத்தோட கதையும் ப்ளஸ் படம் போகிற போக்குலையும் போனால் ரொம்ப நல்லா இருக்கு படம். இல்லை, இது பேன் இந்தியாவுக்கு ஏன் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா, படம் வந்து அந்த இந்து முஸ்லீம் சவுத்து டு நார்த் வந்து ட்ராவல் பண்ணுற படம். ஸோ எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். முகலியர்கள் நம்மளை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும்போது எப்படி நம்மளை அடிமைப்படுத்த நினச்சாங்க, ஸோ எப்படி எதிர்த்தாங்க அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது சொல்லாமல் வேறு போக்கில் போயிட்டுருக்கு படம். பட் அது வந்து படத்துக்கான வழி, முகலியர்களை டச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சிஜி தான் பிரதர், சிஜி தான். என்ன பிரச்சனைனா அந்த டைம் டியூரேஷன் ப்ளஸ் சார் வந்து சிஎம் ஆகிட்டாங்க, டெப்டி சிஎம் ஆகிட்டாங்க. அவங்களோட ரொம்ப பிஸி ஷெடியூலில் இந்த படத்துக்காக ஒரு 100 days கொடுத்து அவங்க எல்லாமே க்ரீன் மேட்டில் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ படத்தை சீக்கிரமாக அவுட்புட் கொடுக்கணுன்றதுனால சிஜியும் கொஞ்சம் டிலே இருக்குது. மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃபைட்டோட வைப், அந்த கிட்டத்தட்ட ஃபைட்டு மட்டும் இந்த படத்தில் 200 days 180 days ஷூட் பண்ணியிருக்காங்க, எல்லா ஃபைட்டும் சேர்த்து. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து அந்த மியூசிக்கில் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த டெம்போ இறங்கி ஏறுற இடம் சூப்பராக போயிட்டுருக்கு படம். இல்லை படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோ. எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், ஃபேன்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி வந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களோட நம்ம ஹிஸ்ட்ரி தெரியும். ஏன்னா இதில் வந்து ரொமான்டிக்காக இருக்கிற சீன்ஸ் அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொமான்ஸ் ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. ஹிஸ்ட்ரி சீன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களும் வந்து நம்ம ஹிஸ்ட்ரின்னு காட்டலாம். சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவுரங்கசீப் நம்ம ஹிஸ்ட்ரி, நம்ம இந்தியன் இது எப்படி ரூல் பண்ணாங்க, அது கொஞ்சம் ஒரு ஐடியா இருந்தால் உங்களுக்கு வந்து படம் இன்னும் ஈஸியாக புரியும். இவங்க ஏன் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக சண்டை போடுறாருன்னு. அது இல்லாமல் வந்தால் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ஏதோ ஒரு படம் பார்க்குறோன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லா புரியும். இப்போ இங்கே ராஜராஜ சோழன் அந்த படம் ஓப்பன் பண்ணாங்கள்ல, அந்த கதை தெரிஞ்சுட்டு வந்தால் தெரியும் உங்களுக்கு. டைரெக்டாக போய் படம் பார்த்தா ஹிஸ்ட்ரி ஒன்றும் தெரியாமல் உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இங்கே சூப்பராக இருக்குது படம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரஹர வீரமல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணல. படம் ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க படம் இது? அதாவது இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காப்புல, இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, ஒரு கதையை தேர்ந்தெடுக்க வேணாமா? அவுரங்கசீப் காலத்தில் வந்து கட்டாயமாக மதம் மாறுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சவுக்கு அடிச்சு மதம் மாறே இல்லையா, தலையெடுக்கவா மதம் மாறே இப்படின்னு சொல்லி என்னமோ ஓட்டுறாங்களா, வண்டி ஓட்டுற கதையாக இருக்குல்ல, அந்த கதையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒதுக்கலாம் இப்போ யாருக்கு தேவை? இப்போ சமூகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஒரு அரசியல் பிரவேசம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த படத்தை எடுத்தீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் ஆல்ரெடி பிஜேபியில் சேர்ந்துட்டீங்க, சிஎம்மாவும் டெபுட்டி சிஎம்மும் ஆகிட்டீங்க. இன்னும் என்ன, அடுத்து சிஎம் ஆகி போயிட்டே இருங்க. அதை விட்டு ஏன் மறுபடியும் மக்களை குழப்பறிய? ஓட்டு வாங்கித்தானே வந்தீங்க, அப்புறம் திரும்ப என்னத்தை போட்டு மக்களை பூரா கிளர்ச்சி பண்ணிட்டு ஓட்டு வாங்குறதுக்கான இந்த படத்தை எடுத்தீங்கன்னு தெரில. யாரை திருப்திப்படுத்த படம் எடுத்தீங்க, இல்லை யார்கிட்ட காசை வாங்கி படம் எடுத்தீங்க, ஒன்றுமே தெரியல. இந்த படம் அப்படி தான் இருக்குது. கதை வந்து பார்த்தீங்கன்னா மொக்க கதை. ஒரே ஒரு லைன், அவுரங்கசீப் காலத்தில் வந்து கட்டாயமாக மதம் மாறணும், இல்லை அடித்து கொடுமைப்படுத்தி மதம் மாட்டினாங்களாம். அதை வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஒரு கதை இதை வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் பொறுத்தவரை பவன் கல்யாணம் வந்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்திக்கிறாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே ஓகே. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் எப்படி தெரியுமா இருக்குது? என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கட் பண்ணி வச்சு மொத்தமாக படத்தை விட்ட மாதிரி இருக்குது.
ஜம்ப் ஆகுதுங்க படம். படம் இந்த சீனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் அங்கே தான் போகணும், அங்கே போகாமல் வேறு இடத்துக்கு போகுது, அங்கே போகுது, அங்கே போகுது, இங்கே சுற்றி 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 வருது. நம்மளால் வந்து ஒரு சீனுக்கு அடுத்து ஜம்ப்பு, திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேட் அவுட் போடுவாங்க, திடீர்னு வேறு சீனுக்கு போயிடுறாங்க, ஒரு ஃபேட் அவுட் போடுறாங்க, வேறு சீனுக்கு போயிடுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு பார்த்தா நரி வருது, திடீர்னு பார்த்தா நாய் வருது, திடீர்னு பார்த்தா வேல் வருது, அந்த மாதிரி போட்டு ஒன்றுமே திருப்திப்படுத்த விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். கதையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பட்ஜெட் போட்டு ஒரு அருமையான கதை எடுத்து, ஆனால் எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இவங்க எப்படி பாகுபலி மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டா, பாகுபலியில் ஒரே ஒரு அம்சம், பாகுபலிக்கு ஈக்குவலான ஒரே ஒரு அம்சம் மியூசிக் தாங்க. அப்போ அவருக்கு கொண்டு போய் கீரவாணி சார் கொண்டு போய் ஒரு நேஷனல் அவார்டோ ஒரு ஆஸ்கர் அவார்டு கூட திருப்பி கொடுக்கலாம். அவர் மட்டும் இல்லைன்னு பார்த்தா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கிராஃபிக்ஸா மட்டமான கிராஃபிக்ஸ். 2000 வந்த வீடியோ கேம்ஸில் என்ன கிராஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ அதை தூக்கி இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. குதிரையில் வந்து போகிறானுங்க கோவத்தில், அப்போ வந்து அவங்க எப்படியே உட்காந்துருக்காங்க, கை மட்டும் இப்படியே ஆடுது. அவ்வளோ மோசமாக கிராஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஏன்டா அதை போட்டு பார்க்குறீங்களே ப்ரீவியூவில், அப்போ கூட தெரியலையா இதை அப்புறம் திட்ட போகிறாங்கடான்னு சொல்லிவிட்டு அதுக்கு குதிரை லெக்கை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். அந்த கிராஃபிக்ஸில் கடன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷாட்லேயே காமிக்கிறீங்களா, இவர் சென்ட்ரல் இப்படி உட்காந்துருக்காரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மூணு பேர் வர்றாங்க, அவங்க இப்படி உட்காந்து குதிரை இப்படிங்கிறாங்க. நித்ய அகர்வால் அட்லீஸ்ட் வந்து அப்படி ஜம்ப் ஆகும்போது ஒரு அழகையாக காமிக்கணும். நித்ய அகர்வால் தான் இப்படி வேணும்னே மண்டையை மட்டும் அப்படி ஆட்டுது. இவ்வளோ மோசமான கிராஃபிக்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. தேவாரெல்லாம் எம்புட்டோ தேவை இந்த கிராஃபிக்ஸ்க்கு. நம்ம கங்குவாலாம் கிராஃபிக்ஸ் அத்தறிஞ்சிட்டானுங்க. அவ்வளோ அழகாக பண்ணவனுக்கு வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு, அதே சொல்லலை இது யாரையோ ஒரு திருப்திப்படுத்துறதுக்கானி படம் எடுத்திருக்காப்புல. இது வந்து ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கானியோ நம்மளுக்கு அடுத்த படம் ஓடுறவங்க இருக்கா இல்லை. அவர் வந்து சவால் வேறு விடுறாரு, இந்த ஃபேன்ஸ் எங்களோட கலெக்ஷனை வச்சுட்டு நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்களா, தேட்டரில் ஆளே இல்லை. இது அரிகிற வீரமல்லு பவன் கல்யாண் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். சரி ஆந்திரா கிளம்பி போயிடலாமா, கீழ் திருப்பதியில் போயிட்டு ஏதாவது ஒரு தேட்டரில் போய் பார்க்கலாம்னா இருந்தேன். பட்டு சரி டைம் இல்லை, சரி இங்கேயே பார்த்துருவோமே அப்படிங்கிற அளவுக்கு வந்தேன். பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு, படம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்குது. கதையாக நல்லா தான் ப்ரோ இருக்குது, கதையாக நல்லா சில விஷயம்லாம் காமிச்சிருக்காங்க. என்னென்னா ஒரு படம்னா ஏதாவது ஒன்று கிளிக் ஆகணும். படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேவும் சுமார், பாட்டு சுமார், பேக்ரவுண்ட் ஸ்கோரு பரவாயில்ல, மற்றபடி விஎஃப்எக்ஸ்லாம் ஓகே. அட்லீஸ்ட் இந்த படத்தை 3Dயில் விட்டுருந்தா கூட குழந்தைங்களாம் வந்து கண்ணாடியை மாட்டிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். உண்மையாக மனுஷன் வந்து இந்த வயசில் 53 வயசில் ஸ்டண்ட்டு சும்மா அப்படியே தெரிய விட்டுருக்காப்பல, அது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அமுச்சு விட்டாங்க. அது என்னத்தை சொல்கிறது, இந்த படத்தை எவ்வளோ படம் முன்னாடி வந்த படம்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஒரு சீனும் அப்படியே கத்திட்டு இருந்தோம். அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை படத்தை இவர் ரீமேக் பண்ணியிருந்தார். ஒரு சீன், இந்த இன்டர்வல் சீன் அப்படி வார்னிங் கொடுத்துட்டு அப்படி வெளியே வருவார், இன்டர்வலில் போடுவான். அது இன்னமும் கண்ணில் நிற்குது. கேசினோ தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். இது என்ன தான் பண்ணுறது, எனக்கு இப்போ ஒன்றுமே நிற்கலை. ரீமேக் படம் பண்ணியிருக்காரு, ஓகே. டைரக்ட் தான் வந்து படம் சொல்ல வந்து பேன் இண்டியா படம் சொல்ல எப்படி சிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் கரெக்டான மூவி எடுத்திருக்காரா இல்லை எப்படி? அது எதுவுமே சிங்க் ஆகலை ப்ரோ. இது நல்ல டைரக்டர் தான். இதுக்கு முன்னாடியே வந்து கௌதம புத்திர சாதகர்னு பாலகிருஷ்ணாவே வச்சு இட்டு கொடுத்த டைரக்டரு பவர் ஸ்டார் கிடைச்சா எப்படி பண்ணியிருக்கணும், இண்டஸ்ட்ரி இட்டில் கொடுத்துருக்கணும். இது வந்து ஏதோ ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டாரு. அதுதான் ஒரு பெரிய லேகு, அதுதான் ஒரு கடுப்பாக இருக்குது. கெஸ்ட்டாக சத்யராஜ் சார் வந்தார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, கருப்பு சட்டை போட்டவரை காவி சட்டை போட வச்சு அவரை வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாரு. எனக்கே நீ விபூதி அடிச்சிடலான்ற மாதிரி சத்யராஜ் சாரோட ரோலு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு சத்யராஜ். மகேஷ் பாபுவா? மகேஷ் பாபு வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மகேஷ் பாபு தான் படம் ஃபுல்லாகவே, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மகேஷ் பாபு தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். சாங்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக டான்ஸுன்னு மகேஷ் பாபுக்கு உண்டான அந்த ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா, அந்த தயிரில் போட்ட அந்த வடை ஒன்று இருக்கும் பாருங்கள், சாஃப்டாக இருக்கும், பன் பட்டர் ஜாம் அந்த மாதிரி. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு பவன் கல்யாண் மாதிரி மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும், கத்திரிக்காய் பச்சடி அடிக்கணும், 65 வச்சு அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஒரு அல்லு அர்ஜுன் மாதிரி, ஒரு ஜூனியர் என்டிஆர் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வேணாம். நீங்கள் மகேஷ் பாபு மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்க. பாகுபலி தான் படம், வந்து பாகுபலி தான். ஆனால் பாகுபலி ஏதாவது இப்போ நடிகர் பேரரசு பாகுபலி எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. நடிகர் பேரரசு, இயக்குனர் பேரரசு, அப்புறம் சில டைரக்டர்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பாகுபலி தான், கண்டிப்பாக இது பாகுபலி மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இதே படத்தை ப்ரோ ராஜமௌலி எடுத்திருந்தாருன்னா
பவன் கல்யாண் இருக்கிற ஃபேன் பேஸு, ராஜமௌலியோட அந்த டைரக்ஷன் கிரேஸு, கண்டிப்பாக டே 1 கலெக்ஷன் மட்டும் 150 கோடி கிட்ட அடிச்சிருக்கோம். புஷ்பாவே இது ஓவர்டேக் பண்ணியிருக்கோம் டே 1 கலெக்ஷனை. ஏன்னா அமைய மாட்டேங்குது. பவர் ஸ்டாருக்கு வந்து கதை ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா அமைய மாட்டேங்குது. அதுதான் ப்ரோ பெரிய மைனஸ். அரசியல்வாதிக்கு என்ன சொல்றது, மத சார்ந்த ஒரு படம் எடுக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க அவருக்கு? இல்லை எப்படி சொல்கிறீங்க? இப்போ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு அரசியல் வந்துட்டாரு, ஒரு திருப்தியாக இருக்காரு, இது மத சார்ந்த ஒரு படம் எடுக்க சொல்ல வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? மதம் சார்ந்து அப்படிங்கிறது நடந்த விஷயத்தை தான் ப்ரோ எடுக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. என்னன்னா பவன் கல்யாணுக்குன்னு ஒரு முஸ்லீம் ஓட் பேங்க் இருக்குது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அதிருப்தி இருக்கும் இந்த படம். ஏன்னா ஆல்ரெடி எலெக்ஷன்லேயே பார்த்தோம்னா நிறைய பேர் போயிட்டாங்க. அவர் எப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சாரோ அப்போவே நிறைய முஸ்லீம் ஓட்டர்ஸ், மைனாரிட்டிஸ்லாம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிட்டாங்க. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண்னா ஒரு மாஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இது அவருக்கு மீறிலாம் யாருமே கிடையாது ஆந்திரா சினிமாவில். அது யாருமே கிடையாது தெலுங்குல. அதெல்லாம் சும்மா பிரபாஸ், அல்லு அர்ஜுன், ராம் சரண்லாம் ஒரு நாள், ஒரு 3 நாள் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் கூட்டம் வரும். இந்த மனுஷன்லாம் அப்படி கிடையாது. அவங்க ஃபேன்ஸே வந்து பார்த்து அலருவாங்க இவர் ஃபேன்ஸை. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. ஸ்கிரிப்ட் அமைய மாட்டேந்தே, அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. மனுஷனுக்கு ஸ்கிரிப்ட் அமையணும். இவருக்கும் வந்து அஜித் சாருக்கும் நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சா கையிலே பிடிக்க முடியாது இவங்களெல்லாம்.